அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே போன் கால் செய்ய 5 நிமிடங்கள் இதை சொல்லி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் போன் கால் செய்வதற்காக நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் கீழேயும் பார்த்தோம்னா அவ்வளவு சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கும் நம்ம விரும்பிய நபர் போன் கால் செய்வதற்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை பார்க்க போறோம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் தினமுமே நிறைய புதிய நண்பர்கள் நம்ம சேனலை புதுசா பார்க்கறதுனால சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ இந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப சீக்கிரமாவே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். மொழிபெயர்க்க கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பயன்படுத்த கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு நமக்கு அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்த போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்திருக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகும் அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க நீங்க ஒரே ஸ்டெச்ல கண்டினியூஸா சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. காலையில ஒரு 5 நிமிடம், மதிய நேரம் அல்லது மாலை இரவு நேரத்துல 5 நிமிடம்னு நீங்க டிவைட் பண்ணி கூட சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் சொன்னாலே போதும், முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு 7 நாளைக்கு எந்தவித பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தீட்டு நாட்களாக இருந்தாலும் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். பிரிந்து வாழும் உறவுகள் அல்லது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது அந்த குறிப்பிட்ட நபர் மீது எந்த விதமான கோபம், பயம், சந்தேகம், ஏக்கம், பொசசிவ்னஸ்னு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்க இருந்த சந்தோஷமான தருணங்களை நினைச்சு பார்த்துட்டே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க சொல்லணும். அல்லது அவங்களுடைய போட்டோ, அது ஹார்ட் காப்பியாக இருக்கலாம் அல்லது மொபைல்ல நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டே கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். போட்டோ இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்க, நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கீங்கன்ற மனநிலையில இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை இத்தனை முறை சொல்லணும். அதாவது கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க.
5 நிமிடங்கள் சொன்னாலே போதும். ஸோ ரொம்ப வேகமாக சொல்லாதீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நீங்கள் சொல்லுங்க. சரி வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் வீனஸ், ரஷ் நேம், கான்டாக்ட் மீ, நவ் டன். டிவைன் வீனஸ், ரஷ் நேம், கான்டாக்ட் மீ, நவ் டன். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா டிவைன் வீனஸ், ரஷ் ராஜா, கான்டாக்ட் மீ, நவ் டன். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா டிவைன் வீனஸ், ரஷ் ராணி, கான்டாக்ட் மீ, நவ் டன். அவ்வளவுதாங்க. எளிமையான மற்றும் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இது. முழு நம்பிக்கையோட தைரியமா சந்தோஷமா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மேல கடுமையான கோபத்தில் இருக்கும் நபர் கூட உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்சிமம் 2 நாட்களுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும். 7 நாட்களுக்குள்ள என்னைக்கு உங்களுக்கு ஃபோன் கால் வந்தாலுமே இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 7 நாட்களுக்கு கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தட் உங்களுக்கு மின்னல் வேகத்தில் ரிசல்ட் கொடுக்கணும், உடனடியாக பலன் கிடைக்கணும்னா இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயத்தையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க சக்திகள் அதிகம். சோ ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட இருக்காங்கன்றதை நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்ததுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க கொண்டு வரணும். அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். அப்படி நீங்க சொல்லும் பொழுது இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபர் பற்றி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். உதாரணத்திற்கு உங்களுடைய மற்ற நண்பர்கள் கூட நீங்க பேசுங்க, அல்லது டிவி பார்க்கலாம், அல்லது மொபைல்ல ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க, புக்ஸ் படிங்க, ஃபேமிலியோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், அல்லது நீங்க என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்றீங்களோ அதன் மீது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மொத்தத்தில் உங்களுடைய கவனத்தை சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க திருப்பணும். டெக்னிக்கை யூஸ் பண்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைக்கணும். மற்ற நேரத்தில் அந்த நபரை பற்றி நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நினைவு வந்தால் நீங்க வேற யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேசுங்க. சோ இது போல கவனத்தை நீங்க திருப்பணும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை நீங்க ஒவ்வொரு நாளும் முடிச்சதற்கு பிறகு உங்களுடைய மொபைல் போனை எடுத்து அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் அல்லது மொபைல் ரிங் ஆனா மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த நபர் ஆன்லைன்ல இருக்காங்களா அல்லது அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்ற விஷயங்களை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். ஃபைனலா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்ததற்கு பிறகு நீங்க இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ எக்காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணதை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்விட்ச் வேர்ட்ல ஒரு இடத்துல நேம் நம்ம யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு பெயர் யூஸ் பண்றதுல சில சந்தேகங்கள் இருக்கு, எந்த நேமை நம்ம யூஸ் பண்ணணும்னு. நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை எந்த நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. கரண்டா நீங்க ஃபோன் கால் வருவதற்கு வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த மெத்தடை சேர்க்க வேண்டாம். இதை தவிர்த்து வேற காரணங்களுக்காக நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்றீங்க அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து செய்யலாம். டைமிங்ஸ் ரொம்பவுமே முக்கியம். எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அப்பதாங்க இந்த வார்த்தை சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை
சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.